ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு வழியா டக் லைஃப் படம் வந்து பார்த்தாச்சு. இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். 38 வருஷம் கழிச்சு மணிரத்னம் கமல் காம்போல இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் டக் லைஃப். இந்த படத்துல அசோக் செல்வன், அபிராமி, சிம்பு, நாசர் மற்றும் பலர் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைனர் ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம். இந்த படத்துல ஒன்லைனர் என்னன்னா, நம்ம சிம்பு கமல் 2 பேரும் இருக்காங்க. நம்ம சிம்பு வந்து சின்ன வயசுல அவங்க அப்பா வந்து இறந்துடுறாங்க. நம்ம கமலோட கேங் வந்து அப்பா வந்து போட்டு தள்ளிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கமல் சிம்பு வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சிம்பு வந்து பெரிய பையனாகி அவங்க அப்பாவுக்கும் சிம்புக்கும் வந்து பிரச்சனையாகுது. அதுல வந்து அப்பாவை வந்து போட்டு தள்ளுறாரு நம்ம சிம்பு. மறுபடியும் வந்து நம்ம கமல் வந்து வந்தாரா இல்லையா, இதான் இந்த படத்தோட ஸ்டோரி. நீ நானும் ஒண்ணு கடைசி வரைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் ஃபுல்லா போயிடலாம். ஏன்னா இந்த படத்துல ஃபுல்லா நெகட்டிவ் தான் அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாசிட்டிவ்ல இருந்து ஆரம்பிக்கலாம், ஸ்வீட்டா ஆரம்பிக்கலாம். எது சொன்னாலும் இந்த படத்துல கமல் மற்றும் சிம்பு ஆக்டிங் வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ் சொல்லலாம். இந்த படத்துல வந்து சிம்பு மற்றும் கமல் வந்து ஒண்ணுக்கு ஒன்று சலிக்காத மாதிரி வந்து 2 பேரோட ஆக்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேரோட ஆக்டிங் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு. முக்கியமா வந்து ஒரு ஃபைட் சீன்ல வந்து கமல் வந்து 2 பேரும் சண்டை கட்டுற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன் ஆகட்டும், கமலும் சிம்புவும் 2 பேரும் டான்ஸ் ஆடுற மாதிரி வந்து ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. அந்த ஷாட் ஆகட்டும், ரெண்டுமே வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த படத்துல எந்த அளவுக்கு கமல் மற்றும் சிம்புவோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சோ அந்த அளவுக்கு கமல் அபிராமியோட கெமிஸ்ட்ரி வந்து இந்த படத்துல சூப்பரா காமிச்சிருப்பாங்க. கூடவே வந்து ட்ரிஷாவோட ஆக்டிங்ல காமிச்சிருப்பாங்க. இருந்தாலும் அவங்களோட கேரக்டர் டிசைன் வந்து இந்த படத்துல ரொம்ப மட்டமா இருந்துச்சு. படத்துல ஏஆர் ரஹ்மான் ஏதோ பண்ணியிருக்காரு. அவரும் வந்து இந்த படத்துல வந்து நல்லாவே வந்து சில இடத்துல எல்லாம் பிஜிஎம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அந்த கிளைமேக்ஸ் சீன்ல இன்னுமே வந்து பிஜிஎம் ஸ்கோர் சூப்பரா பண்ணியிருக்கலாம். சாங்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, அந்த அளவுக்கு வந்து சாங்ஸும் வந்து போகல. ஏஆர் ரஹ்மான் எவ்வளோதான் வந்து சூப்பர் சாங்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தோட முத்தமலை சாங் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து கம்போஸ் பண்ணியிருப்பாரு. இந்த சாங் வந்து இந்த படத்தில் இல்லை, கட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த சாங் வந்து வச்சிருந்தா இன்னும் வந்து கொஞ்சம் என்கேஜிங்காக வந்து போயிருக்கலாம். ஏன்னா இந்த சாங் வந்து அப்போ வந்து நல்லா ட்ரெண்டிங் ஆச்சு. இந்த சாங் வந்து வச்சிருக்கலாம், ஏன்னு தெரியல. மணிரத்னம் வந்து இந்த சாங் வந்து கட் பண்ணிட்டாரு. இந்த படத்தில் திரைக்கதை அங்கங்கே சொதப்பிடுச்சு. இருந்தாலும் வந்து சில இடத்துல வந்து காமெடி சீன்ஸும் சில இடத்துல வந்து டைலாக்கும் வந்து சூப்பராக வச்சிருக்காரு நம்ம மணிரத்னம். இப்போ சொன்னதெல்லாம் வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இந்த படத்தோட பாசிட்டிவ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெருசா இருக்கு இந்த படத்தோட நெகட்டிவ். நம்ம மணிரத்னம் பிலிம் மாதிரியே இந்த படம் இல்ல. சிம்பு மற்றும் மணிரத்னம் காம்போல வந்து செக்கச்சிவந்த வானம் ஆகட்டும், அந்த படங்கள் எல்லாம் வந்து ஓரளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அந்த லெவலுக்கும் கூட வந்து இந்த படம் வந்து இல்ல. இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணியிருக்கலாம். நம்ம மணிரத்னம் பிலிம் மாதிரி வந்து இந்த படமும் வந்து ஸ்லோவா தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கலாம், நம்ம மணிரத்னம் பிலிம்னாலே வந்து ஸ்லோவா தான் ஆரம்பிக்கும். இந்த படம் வந்து ரொம்ப ஸ்லோவா வந்து ஆரம்பிச்சிருச்சு. இந்த படத்தோட ஃபைட் சீன் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் பாசிட்டிவ்ல. இந்த படத்தோட ஃபைட் சீன் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அன்பரி வந்து சூப்பராக வந்து இந்த படத்தோட ஃபைட் சீன் எல்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் வந்து என்னன்னா, இந்த படத்தோட டைலாக் டெலிவரி. இந்த படத்தில் வந்து எந்த டைலாக்குமே வந்து உருப்படியாக இல்லை. எல்லாம் வந்து பழைய வசனத்தை வந்து தூக்கி வச்சு இந்த படத்தில் வந்து போட்டாரு நம்ம மணிரத்னம். இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ சூப்பராக போச்சு, ஓரளவுக்கு வந்து விறுவிறுப்பாக போச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சொதப்பிடுச்சு. இந்த படத்தில் வந்து டைலாக் டெலிவரி வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. கேரக்டர் ஆர்க், எமோஷன் கனெக்ட், இந்த மூணும் வந்து செகண்ட் ஹாஃப்ல சுத்தமா இல்ல. சுத்தமா வந்து டவுன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூட கொஞ்சம் இருந்துச்சு, ஆனா வந்து செகண்ட் ஹாஃப்ல சுத்தமா இல்ல. இது 3 இல்லாதங்காட்டி வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏதோ சலிச்ச மூவி மாதிரி வந்து செகண்ட் ஹாஃப் இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஏதோ இருந்துச்சு, பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப டல்லா இருந்துச்சு படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து. இந்த படத்துல வந்து ஸ்கிரீன் பிளே வந்து செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இன்னும் சூப்பரா வந்து பண்ணியிருக்கலாம். இந்த படத்துல குறிப்பா அசோக் செல்வனோட கேரக்டர் வந்து அவ்வளவு சூப்பரா டிசைன் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல வந்து அவரோட ஆக்டிங் வந்து சூப்பரா இருந்துச்சு. இந்த படம் மூலியமா அவருக்கு வந்து ஒரு நல்ல கேரக்டர்ல நடிச்ச பிலிம் வந்து இந்த படம் வந்து அமையும் அவருக்கு. இவ்வளவு மிஸ்டேக் இருந்தாலும் நம்ம சிம்புவுக்கும் கமலுக்கும் இது வந்து ஒரு கம்பேக்கான மூவின்னு சொல்லலாம். ஏன்னா 2 பேரோட ஆக்டிங் வந்து அவ்வளவு பர்ஃபார்ம் வந்து சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அடுத்து த்ரிஷாவோட ஆக்டிங்க்கு வரலாம். இவங்களோட ஆக்டிங் சூப்பராக இருந்தாலும் இவங்களோட கேரக்டர் டிசைன் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட கேரக்டரே வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க நம்ம த்ரிஷாவை. ஏன்னா இந்த படத்தில் வந்து அப்படி வந்து த்ரிஷாவோட கேரக்டரை வந்து தூக்குனா எந்த ஒரு டிராப்புமே இந்த படத்தில் இருக்காது. ஏன்னா த்ரிஷாவோட கேரக்டரே வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த படத்தில். கடைசியில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, நாயகன் மாதிரி இருக்குன்னு சொல்லி ப்ரொமோஷன் பண்ணதுக்கு கடைசியில் செக்கச்சவந்த வானம் மாதிரி கூட இந்த படம் வந்து வரலைன்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம இதே போன்ற சினிமாக்கான எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் மற்றும் சினிமா ரிவ்யூஸ்ல பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.